தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 22 வசனம். சங்கீதம் 71:22. என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, திருமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்கும் போது இங்கு சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொல்லி. உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். அப்படியானால் சத்தியம் என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள், அர்த்தங்கள் பல உண்டு. ஆனால் இங்கு சத்தியம் என்றால் என்ன என்பதை சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். சத்தியம் என்று சொன்னால் துதி என்று அர்த்தமாம். சத்தியம் என்பது துதிக்கு இணையாக அங்கு சங்கீதக்காரன் தன் ஜீவியத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் உங்களுடைய சத்தியத்தையும் நான் துதிப்பேன் என்று அந்த தெய்வ மனிதன் வர்ணிக்கிறான். அப்படியானால் இதுல ஒரு ரகசியம் நமக்கு புலப்படுகிறது. நீங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரப்பா, யெகோவா சிக்கேனோ என்றெல்லாம் சொல்லி துதிப்பதும் இல்ல, அதற்கு பதில் உட்கார்ந்து நேரம் எடுத்து வேதத்தை வாசிப்பதும் ரெண்டுமே ஒன்றுதான், ஒரே துதிதான். அப்படிதான் இதனுடைய அர்த்தம் பொருள்படுகிறது. நீங்க நல்ல திருநாமங்களை சொல்றது, நிறைய பாட்டு பாடுறது, நிறைய சோதரம் ஆராதிக்கிறது, அதெல்லாம் செய்தாலும் அதுவும் துதிதான். இல்ல எனக்கு பாட்டே பாட வரல, இல்லாட்டி நிறைய பாட்டு தெரியல, ஆனா நான் நல்ல பைபிள் படிப்பேன், எனக்கு பைபிள் படிக்க பிடிக்கும், கொஞ்ச நேரம் அந்த பைபிளை உட்காந்து நான் யோசிப்பேன், சிந்திப்பேன், இல்லாட்டி தியானிப்பேன் அப்படின்னாக்கா கவலையே கிடையாது. அதுவும் கர்த்தருடைய சமூகத்துல துதியாகத்தான் முடிகிறது. அதனாலதான் சத்தியத்தையும் துதிப்பேன் என்று அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகள, இந்த சத்தியத்தையும் துதிப்பேன் என்பதில் இன்னொரு வார்த்தை நாம் அறிய வேண்டியவர்களா இருக்கிறோம். எத்தனை பேரு இந்த சத்தியத்தை, வேத வசனத்தை ஆழ்த்தத்துவமா படிக்கிறதுனால அது தேவனுக்கு துதியா மாறுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லாட்டி சத்தியத்தை படிக்கும் போது, பைபிள் படிக்கும் போதே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பைபிள் படிக்கிறது, அப்புறம் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே பைபிள் படிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பைபிள் படிக்கிறது, இல்லாட்டி பைபிள் படிச்சுக்கிட்டே இடையில ஒரு பல்லவிய பாடுறது, இப்படி பைபிளும் துதியும் துதியும் பைபிளுமா நிறைஞ்சிருந்தவங்க எத்தனை பேர்? ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் நல்ல சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்படி தேவனை சத்தியத்தை கொண்டு துதிக்கணும், அது தேவனுக்கு பிடித்த ஒரு காரியம். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல எத்தனையோ விதமான விவரிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத விதவிதமான ஊழியங்கள் நிறைய செய்திருக்கிறோம். அதுல யூடியூப்ல போய் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா குறைஞ்சது 1000 முதல் 2000 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம். ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது, வீடியோக்கள் இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த தேவனை துதிக்கிற துதியை குறித்து ஜனங்களுக்கு சொல்லணும் என்பதற்காக தேவனுடைய எபிரிய நாமங்களை நாங்க உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சோம், தியானிக்க ஆரம்பிச்சோம். எபிரிய நாமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல கிட்டத்தட்ட ஒரு 500 நாமங்களை, மன்னிக்கணும், 700க்கு அதிகமான நாமங்களை எபிரிய நாமங்களை கண்டுபிடிச்சோம். அந்த எபிரிய நாமங்கள் 700க்கு மேல கண்டுபிடிச்சு அதை எபிரிய வார்த்தை அப்படியே தமிழ்ல போட்டு
அதுக்கப்புறம் அந்த எபிரேய நாமத்துக்கு அர்த்தத்தை தமிழ்ல போட்டு, அதுக்கப்புறம் மூணாவதா அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் போட்டோம். திரும்பவும் சொல்றேன், எபிரேய நாமங்கள் யெகோவா ஸிட்கேனோ அப்படின்றது எபிரேய நாமத்துல அது ஒரு நாமம். யெகோவா ஸிட்கேனோ. அப்ப யெகோவா ஸிட்கேனோ அப்படின்றத ஆங்கிலத்துல போட்டா புரியாதுன்னு தமிழ்லயே டைப் பண்ணி, ரெண்டாவது கோலத்துல ஆங்கிலத்துல போட்டு, மூணாவது கோலத்துல, அதாவது மூணாவது கட்டத்துல இந்த யெகோவா ஸிட்கேனோ என்றால் என்னென்ற அர்த்தத்தை போட்டு, நாலாவது கட்டம் என்கிற கோலத்துல அந்த பைபிள் ரெஃபரன்ஸ், அந்த யெகோவா ஸிட்கேனோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அந்த அர்த்தத்துக்குரிய பைபிள் வார்த்தையை அதை போட்டு அதை ஜனங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சோம். அப்புறம் அதை உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த யெகோவா ஸிட்கேனோ, யெகோவா ரப்பா, இப்படி ஒவ்வொரு நாமத்துக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சு வேத பாடத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணோம். வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நாமம் இல்லாட்டி மிஞ்சி போன 2 நாமம் எடுத்து அவைகளை எடிட் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்க அனுப்ப ஆரம்பிச்சோம். அப்புறம் அதை ஃபேஸ்புக்ல, ட்விட்டர் எல்லாத்திலும் போட ஆரம்பிச்சோம். அப்புறம் அதை யூடியூப்லயும் போட்டோம். நடந்தது என்ன, இந்த யெகோவா என்று சொன்னாலே ஒரு 8 நாமம் 10 நாமம் மிஞ்சி போன 15 நாமம் மட்டுமே தெரிஞ்சவர்கள் இந்த எபிரேய நாமத்தை இவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சோம். நிறைய போதகர்கள் ஊழியக்காரர்கள் போன் பண்ணி எங்களுக்கு இந்த சோத்திரம் வீடியோ அனுப்பி கொடுங்க, ஒட்டுமொத்த எல்லா வீடியோ எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம். ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்ற அப்படின்னா, இந்த சத்தியத்தையும் துதிப்பேன், அந்த தேவனை துதிக்கிறதுல அவருடைய நாமங்களும் ஒண்ணு. அதுலதான் நாங்க ஆராய்ச்சி பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம். அதுல கிட்டத்தட்ட 60 நாமங்கள் ரொம்ப முக்கியமானதும் மிக சிறப்பு வாய்ந்ததும் முழு வேதாகமத்தில் பரவி கிடக்கிறதுமான முக்கியமான நாமங்கள் 60 நாமங்கள் தேர்ந்தெடுத்து எபிரேய 60 நாமங்கள் அப்படின்ற பெயர்ல வீடியோ போட்டோம். அத கடைசியா ஒரு நாள் ஒட்டுமொத்த 60ஐயும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டோம். அதை பார்த்தவர்கள் நிறைய பேரு சோத்திரம் கேட்க ஆரம்பித்தார்கள். அதை கேட்டு அப்படி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஏன், ஒரு கட்டம் வந்த போது போன வருஷம் 2023 இல்லாட்டி 22 நினைக்கிறேன், நம்முடைய இருட்டோட ஜெபத்திலேயே எபிரேய நாமங்களை பல 100 நாமங்களை டைப் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். எபிரேய நாமங்கள்ல தமிழ், அதுலயே ஆங்கிலம், அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம், அப்புறம் பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஜனங்களுக்கு கொடுத்து வாரத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையில தேவனை துதிக்கிற துதி ஆராதனை வச்சு பல 100 நாமங்களை படிக்க வச்சோம், அவைகளை அறிக்கையிட வச்சோம், அவைகளை சொல்ல வச்சோம். இப்படி எல்லாம் பண்ணணும். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சத்தியம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது. இது ஒரு கடலுக்குள்ள புகுந்து முத்தெடுப்பதற்கு சமானம். இன்னைக்கு சத்தியம் பேசுறேன்னு சொல்லி சிலர் அந்த புதிய ஏற்பாடு, அந்த ஏசாயா புஸ்தகம், அந்த மரியாளு, அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கத்தனம், இதே தான் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த சத்தியத்தின் துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி நல்ல துதிக்கிறவங்களா இருந்து இந்த சத்தியத்தை தியானிச்சா அது தோண்ட எடுக்க வந்துகிட்டே இருக்கும். நான் சிறுவனா இருக்கும் போது சிவகங்கை பட்டணத்துல ஒரு ராஜா என்று சொல்லக்கூடிய ராஜாக்களுடைய அரண்மனை இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பள்ளியிலே நான் படித்தேன். ராஜா ஸ்கூல் என்று சொல்லுவார்கள். அப்புறம் ராஜாஸ் காலேஜ் உண்டு. அது ராஜா ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ரொம்ப பிரியமான ஒரு ஆசிரியை, ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க, நல்ல தடித்து வருவோம். அவங்க ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, அமுத சுரபி அப்படின்னு சொன்னாங்க. இந்த அமுத சுரபி அப்படின்னா என்னன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த அமுத சுரபி பாத்திரத்துல உணவு இல்லாட்டி தானியம் ஏதோ ஒண்ணு அங்க இருக்குனாக்கா, அது யாருக்கா பசிக்குது
அப்புறம் அவங்களுக்கு போஜனம் பத்தல, யாருக்கா தேவைன்னு சொல்லி அந்த அமுத சுரபி பாத்திரத்துல ஊட்டி எடுத்தாக்கா, எடுக்கும் போது அங்க குறையுமா. ஆனா எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தா அந்த எடுத்த இடம் அப்படியே ஃபுல் ஆயிரும். அப்போ திரும்ப போய் எடுத்தாக்கா திரும்பவும் ஃபுல் ஆகும். அப்புறம் திரும்ப எடுத்தா அப்புறம் திரும்பவும் ஃபுல் ஆகும். அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, அமுத சுரபி போலதான் ஒவ்வொருத்தருடைய இருதயம் இருக்கணும், எடுக்க எடுக்க குறையாததா இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கிறதா இருக்கணும், நம்ம ஒரு அமுத சுரபியா மாறணும்னு சொல்லி நான் சிறுவனா இருக்கும்போது பள்ளியிலே ஒரு ஆசிரியை சொல்லி கொடுத்த அற்புதமான பாடம். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு அமுத சுரபியா இருக்கணும். நம்ம போய் மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குறதை விட நம்ம கிட்ட மத்தவங்க எடுத்துட்டு போற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி என் இருதயம் சின்ன வயசுல விரும்புனது. இன்னைக்கு கர்த்தர் அப்படி மாற்றி இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இது ஏன் இந்த ஓமைய சொல்றேன்னா, ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் இந்த அமுத சுரபி அப்படின்றது. ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருக்கிற அமுத சுரபியே எடுக்க எடுக்க கொடுக்குது, எவ்வளவு எடுத்தாலும் குறையாம இருக்குதுன்னா, நம்ம பேசுற சத்தியம், நம்ம வாசிக்கிற சத்தியம், நம்ம போதிக்கிற சத்தியம், நம்ம கேட்கிற சத்தியம் சாதாரணமானது கிடையாது. அது அமுத சுரபியிலும் மிகப்பெரிய அமுத சுரபி. இங்க இன்னொரு அருமையான வார்த்தையை நான் சொல்றேன். இப்ப செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க, இதுல எத்தனை பேர் வீட்டுல பைபிள் இருக்கு? யார் யார் வீட்டுல பைபிள் இருக்கு? நான் ஒரு கபடற்ற இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன்னா, என்னுடைய விசுவாசம் குறைஞ்சபட்சம் எல்லா வீட்லயும் பைபிள் இருக்கும் அப்படின்றது என்னுடைய விசுவாசம். இப்போ யார் யார் வீட்டில இந்த பைபிள் இருக்குதோ அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலுமே ஒரு அமுத சுரபி இருக்குன்னு தான் அர்த்தம். உங்க வீட்டுல ஒரு அமுத சுரபியை ஆண்டு வச்சிருக்காரு. ஒரு அமுத சுரபி பாத்திரத்தை ஆண்டு வச்சிருக்காரு. அந்த பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்லை. நீங்க பார்த்தா அது இருந்தது மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க எடுத்தாதான் தெரியும், எடுக்கும் போது குறையுது, ஆனா எடுத்து முடிச்ச உடனே நிறையுதுன்னு. ஆனா இன்னைக்கு இந்த வெளிப்பாடு தெரியாம நிறைய பேருடைய வீடுகள்ல அமுத சுரபின்ற வேதாகமத்தை நல்ல கவர் போட்டு வச்சிருக்காங்க. நல்ல இந்த சோத்திரம் ஆண்டவரே திறந்தாலும் நீ வெளியே வரக்கூடாது ஜிப்ப போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சிலரு அதை அழகா கொண்டு போய் செல்ஃபுக்குள்ள வச்சு நல்லா லாக் பண்ணி வச்சிடறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு முக்கியத்துவம் கொடுத்து பீரோவுக்குள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க. யார் கண்ணுக்கு நீ படவே கூடாது, யாரும் ஒண்ணு பாத்திரக்கூடாது, தப்பி தவறி ஒண்ணு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அமுத சுரபின்ற வேதாகமத்தை, அமுத சுரபி பாத்திரத்தை பீரோவுக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. இதாவது பரவாயில்ல, இன்னும் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அமுத சுரபின்ற பாத்திரமாகிய இந்த வேதாகமம் இருக்கும், அதுக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது, அதுக்கு ஒரு இடமும் இருக்காது. ஐயோ, தெருவுல கிடக்கிற நாய் படுற பாடுதான். கிச்சன்ல கிடக்கும், கால் மாட்டுல கிடக்கும், சொதிரும் சாப்பிட்ற இடத்துல கிடக்கும், சொதிரம் எங்கேயோ கிடக்கும், 10 புத்தகங்களோட கிடக்கும், கிழிஞ்ச நோட்டோட கிடக்கும். இந்த அமுத சுரபி என்கிற அருமையான வேதத்தை, இந்த எடுக்க எடுக்க குறையாத சத்தியத்தை அதுக்கு ஒரு இடம் கொடுத்து, அதுக்கு ஒரு தூய்மையான ஸ்தலம் கொடுத்து, அதுக்கு தூக்கி நிப்பாட்டி அதுக்கு ஒரு கனம் பண்ணுகிற அறிவும் புத்தியும் நிறைய பேரோட வாழ்க்கையில இல்லை. நிறைய எல்லாரோட வீட்டுல பாத்தீங்கன்னா நடு வீட்டுல ஒரு சாத்தான் பெட்டி ஒண்ணு இருக்கும். அந்த சாத்தான் பெட்டி எது? அதுக்கு பேர் கருப்பு பெட்டி. சோதரம். அந்த கருப்பு பெட்டி எதுன்னா அதுதான் டிவி. கர்த்தர் நல்லவன். நடு வீட்டுல குடிகொண்டு இருக்கிற ஒரே ஒரு கருப்பு பெட்டி அந்த டிவி. அந்த டிவி என்கிற கருப்பு பெட்டிக்கு கொடுக்கிற மரியாதை, அதுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட நிறைய பேர் வீட்டுல இந்த அமுத சுரபி என்கிற வேதத்துக்கு இடமே கிடையாது. சில திடீர்னு ஒரு ஊழியக்கார் வந்துட்டாரு, சரி வாங்க ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுறாரு. நிக்கிறோம், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் தின்னலாம் கைவீசுன்னு சொல்லி கையை வீசிட்டு நிக்கிறோம்.
கையில ஒரு பைபிள் எடுத்தோம், அந்த பைபிளை கொண்டு வந்தோம், கையில வச்சுக்கிட்டோம். ஊழியக்கார் சொன்னா திறப்போம், ஊழியக்கார் சொன்னா வாசிப்போம், சொல்லாட்டி பரவாயில்ல கையில வச்சுக்குவோம்னு சொல்லி அந்த பைபிள் எடுத்துட்டு வர்றது கூட தெரியல. இன்னும் சிலருக்கு ஜெபத்துல உட்கார்ந்து பிறந்த இப்போ இந்த பைபிள் எடுத்துட்டு வா, உடனே அங்க இருந்து ஒரு சத்தம் வரும், ஏமா எங்க வச்சிருக்க, ஏய் அங்கதான் பாடுறான். ஆண்டவர் பாப்பாரு, நீ அங்க கத்துறியா பரலோகத்தை பத்தி கேட்கறியா, ஒண்ணும் தெரியாது. ஏன் சொல்றேன்னா, இந்த சத்தியத்தையும் துதிப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாருன்னா, அந்த சத்தியம் துதிக்கு ஏற்றது, அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்றது. அப்போ அந்த சத்தியம் என்கிற அமுத சுரபி பாத்திரத்தை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? அதை நல்லா தொலைக்கி வச்சிருக்கணும், அதை பளபளப்பா வச்சிருக்கணும், அது சுத்தமா வச்சிருக்கணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கணும், அதை நல்லா மேன்மைப்படுத்தி வச்சிருக்கணும். நான் இருதயத்தின் ஆழத்துல சொல்றேன், சுயமா என் புத்திய சார்ந்து பேசல, ஆவி நடத்துனால்தான் பேசுறேன். நீங்க யாரு வீட்டிலே பரிசுத்த வேதாகமத்துக்குன்னு ஒரு மரியாதை, யார் வீட்டிலே அந்த சத்திய வேதத்துக்குன்னு ஒரு தனி கனத்தை கொடுக்கறீங்களோ, இல்லாட்டி யார் வீட்டில இந்த சத்திய வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ, நான் சத்தியமா சொல்லுவேன், அந்த குடும்பம் எந்த வியாதி படுக்கையிலும் படுக்காது. அந்த குடும்பம் எந்த போலீஸ் கோர்ட்டு கேஸ்ல போய் அங்க சிக்கிக்கிட்டு தவிக்காது. அந்த குடும்பம் கொள்ளைக்கும் திருடுக்கும் சூத்திரம் அடிப்படாது. அந்த வீட்டுக்குள்ளே லேகியோன் ஆவியோ லூசிபரின் ஆவியோ சத்துருவின் ஆவியோ உள்ள வராது. ஏன்னாக்கா அந்த வீட்டிலே அந்த சத்தியம் என்கிற வேதம், அந்த வேதம் என்கிற அமுத சுரபிக்கு நீங்க அதிக இடம் கொடுக்க 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 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் பார்ப்பாரு, ஏன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, அதனால நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பேன். பைபிள்ல எத்தனையோ பல நூறல்ல பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை குறித்து சொல்லி இருக்குது. அதுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இங்கு நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த மனுஷன் யாருன்னா ஓபேத் ஏதோம் அப்படின்றது அவனுடைய பெயர். இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில்தான் தேவனுடைய சுத்திரம் நியாயப்பிரமாணம் என்கிற வேதம் வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள நியாயப்பிரமாணம் என்கிற வேதம் இருந்துச்சு, ஆரோனின் துளித்த கோல் இருந்துச்சு, ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு, அந்த பொன்னினால் செய்யப்பட்ட பொற்பாத்திரத்துல மண்ணா இருந்துச்சு. இத்தனையும் அதுக்குள்ள இருந்துச்சு. இது எல்லாத்த விட நியாயப்பிரமாணிங்கிற வேதம் அதுக்குள்ள இருந்துச்சு. அதை வச்சிருந்த ஒரு பெட்டி தான் ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய வீட்டுல கூட அதை வச்சாங்க. எண்ணி 3 மாசம் தாங்க, 3 மாசம். அவன் ஜீவியத்தை பாருங்க, தலை கீழால புரட்டி போட்டுச்சு அந்த புஸ்தகம். அவனுக்கு ஒரு செழிப்பு வந்துருச்சு, அந்த மனுஷனுக்கு அறுவடை வந்துருச்சு, அந்த மனுஷனுடைய வீட்டில் எல்லாரும் ஆசிரிக்கப்பட்டுட்டாங்க, யாரும் நோய்வாய்ப்படல, யாரும் பிசாசுக்கு அடிபடல, யாரு சிக்கல்ல மாட்டல, பஞ்சம் வரல, வியாதி வரல, பொருளாதார நெருக்கடி வரல, அதற்கு பதில் விளைச்சல் வந்தது, அறுவடை வந்தது, வருமானம் வந்தது, மாடெல்லாம் கிடைச்சது, ஆடெல்லாம் கிடைச்சது, விவசாயம் பெருகினது. அந்த ஊர்ல அவன் ஒரு பெரிய பணக்காரனாகவே மாறி. இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? அந்த அமுத சுரபி என்கிற அற்புதமான அந்த பாத்திரமாகிய அந்த சத்தியம் என்கிற வேதத்தை இடம் கொடுத்த போது எல்லாரும் பயந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த ஊருக்கு வரக்கூடாது. சரி, ஊருக்கே வந்தா பரவாயில்ல, எங்க தெருவுக்கு வரக்கூடாது. அதுல குறிப்பா யாரும் தப்பி தவறி என் வீட்டுக்கு கொண்டாந்துறாங்க, ஐயோ அது ஆபத்து, என்னமோ நடக்கும் பயந்தாங்க. ஆனா எல்லாரும் வெறுத்த போது, யாரும் ஏற்றுக்கொள்ளாத போது இந்த ஓபேத் ஏதோம் அழகா ஏற்றுக்கொண்டான் பாருங்க. அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல அந்த வேதம் என்கிற பாத்திரத்துக்கு தயவு செய்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. அதை நல்ல ஒரு ஹானர் பண்ணுங்க.
கண்ணுல பர்றப்ப எடுத்து திறந்து அது குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு வசனத்தையாவது படிங்க. அந்த படிச்சுட்டு, ஆண்டவரே இந்த வேதம் என் வீட்டில் இருக்கிறது எனக்கு மனமகிழ்ச்சி, அதனால உமக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த வேதத்தை பார்த்து கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு காலத்துல என் வீட்டுல என் கையில நிறைய ஆயிரக்கணக்கான புஸ்தகம் இருக்கும். அங்கு ஸ்தோத்திரம் ரமணன் எழுதின புஸ்தகம் இருக்கும். ரஷ்யா தேசத்தில் எழுதப்பட்ட மனித இனங்கள் என்கிற அந்த ஜாதி புஸ்தகம் இருக்கும். அப்புறம் ரஷ்யாவின் புரட்சி தலைவர் சோதரம் லெனின் புஸ்தகம் இருக்கும். அப்புறம் சோதரம் மனிதனுடைய சோதரம் இனங்கள், அதாவது அவங்களுடைய தோல் வகைகள், உலகத்துல எத்தனை இனங்கள் இருக்காங்க, அவங்க தோல் வகைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தோல் வகைகள் சார்ந்த புஸ்தகங்கள் என்னிடத்துல இருக்கும். அப்புறம் நிறைய சோதரம் அறிவியல் சார்ந்த புஸ்தகங்கள், வானவியல் புஸ்தகங்கள், இப்படிப்பட்ட புஸ்தகங்களை நான் பல நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை சேமித்தேன். இப்படி அறிவியல் சார்ந்த புத்தி சார்ந்த புத்தியை தெளிவிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய இதில் படிப்பேன். அப்புறம் அம்புலிமாமா கதை புஸ்தகம் இருக்கும். அப்ப நிறைய விதவிதமான ஒரு புஸ்தகம் இருக்கும். கொஞ்ச காலம் கடந்தது, விருந்து அப்படின்ற ஒரு வாராந்திர பத்திரிக்கை உள்ள வந்து நுழைஞ்சது. அந்த பத்திரிக்கை உள்ள வந்ததுதான் வாழ்க்கையே தாறுமாறா ஓட ஆரம்பிச்சது. இப்ப இப்படியெல்லாம் புஸ்தகங்கள், பல நூறு கணக்கான புஸ்தகங்களை நான் வாங்கினது மட்டும் இல்லை, சேமித்தது மட்டும் இல்லை, உட்கார்ந்து மெனக்கட்டு அதெல்லாம் படிச்சேன். ஆனா இந்த வானவியல் புஸ்தகங்கள், அறிவியல் புஸ்தகங்கள், வரலாற்று புஸ்தகங்கள், பூகோள புஸ்தகங்கள், அம்புலிமாமா புஸ்தகங்கள், அப்புறம் நிறைய காரியம் இதெல்லாம் படிச்சேன். ஆனா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் அதனால எனக்கு கிடைக்கவே இல்லை. எந்த விதமான வளர்ச்சியும் கிடைக்கல. படிச்சா சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல இவர் இப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் CCV ராமன், அவரை படிச்சு பார்த்தாக்கா அவர் என்னென்ன சாதனை படைச்சாரு. தமிழ்நாட்டில் முதல் சூத்திரம் தனியார் பேருந்துகளை கொண்டு வந்ததே ராமன் என்கிற ஒரு மனுஷன் தான். அவர் தான் டிவிஎஸ். அவர் மூலமா தான் தமிழ்நாட்டில் பஸ் வசதிகள் முதல் வர ஆரம்பித்தது. அதை குறித்து படிச்சேன். அப்புறம் சூத்திரம் கர்த்தர் நல்லவே, முத உலகத்துக்கு கார் அறிமுகப்படுத்தினது பென்ஸ் கம்பெனி. அந்த பென்ஸ் என்கிற மனுஷன் யாரு, அவர் எப்படி எந்த நாட்டுல பிறந்தாரு, அவர் எப்படி இதை உருவாக்க ஆரம்பிச்சாரு, முதல் கார் எது, அப்புறம் எங்க தொழில் நிறுவனப்பட்டது, அதெல்லாம் படிச்சேன். இப்படி உலகளாவிய பெரிய மனிதருடைய வரலாறுலாம் படிச்சேன். நிறைய படிப்புக்கு இடம் கொடுத்தேன். ஆனா அது படிச்சதுல எனக்கு எந்த பாவமும் உள்ள நுழையல, தப்பு எதுவும் நடக்கும். ஆனா என்னன்னா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. அதனால ஒரு காலம் வந்தது எனக்கு, அதுவே ஒரு கேள்வியா, இவ்வளவு படிக்கிறோம், இத்தனை காலத்து படிச்சு முடிச்சிருக்கிறோம், இவ்வளவு புத்தகங்களை கரைச்சு குடிச்சோம், ஆனா எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. அந்த நாட்கள்ல தான் என் தேவன் என்னை தேடி வந்தார். அந்த நாட்கள்ல தான் இந்த சத்தியம் என்கிற புஸ்தகம் எனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கிடைத்தது. ஒரு கிழிஞ்ச வேதம், நடுவுல 3 ஓட்டை உள்ளது. அந்த 3 ஓட்டை கரையான் புத்துல இருந்து கரையான் அரிச்ச ஓட்டை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கும். அந்த 3 ஓட்டை உள்ள புத்தகத்தை, பைபிளை தான் முத ராத்திரியும் பகலுமா படிக்க ஆரம்பிச்சு. இப்போ தேவ சமூகத்துல உண்மையை சொல்றேன், பைபிளை பேசுறதுனால பைபிளை உயர்த்தி பேசுறதுக்காக நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். இந்த மற்ற புஸ்தகங்கள்லாம் காசு கொடுத்து மற்றவங்க மூலமா, ஆசிரியர் மூலமா, பேராசிரியர் மூலமா நான் படிக்கிறத பார்த்து அவங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு மூலமா இப்படி எல்லாம் வாங்கினேன். ஆனா இந்த பைபிள் மட்டும் ஓட்டையும் சூத்திரம் கரையா அரைச்சது மாதிரி கிடைச்சு, அதையும் விடாம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பைபிளை திரும்ப படிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க.
அந்த சத்தியத்துல என்னதான் இருக்குன்னு கவனிக்க ஆரம்பிச்ச பாருங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. நான் மற்ற பல நூறு புத்தகங்களை படிக்கும்போது அறிவு பெருகுச்சு. ஆனா பைபிள் படிக்கும்போது புத்தி தெளிஞ்சிச்சு. இப்போ இந்த சத்தியத்தை செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அறிவு பெரியதா புத்தி பெரியதா? யோசிச்சு பாருங்க. நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னாக்கா ஆளாளுக்கு சத்தம் முடிச்சிருப்பீங்க. பதில் சொல்ல முடியாது, புரியாது. ஆனா நான் கேட்கறது நீங்களே சிந்தி. அறிவு பெரியதா புத்தி பெரியதா அப்படின்னாக்கா, அறிவு என்பது அனுபவத்தினால் வரக்கூடியது. புத்தி என்பது மனுஷனுடைய தெளிவினால் பிறக்கக்கூடியது. அப்போ ஒரு வேலை செஞ்சாக்கா, ஒரு கார் ஓட்டுனாக்கா, ஒரு மிஷினை ஓட்டுனாக்கா, ஓ இப்படி சுத்தினா இந்த மிஷின் ஓடும், அது அறிவு. ஆனா புத்தி என்பது அப்படி அல்ல. அது தெளிவடைவது. ஒரு சிக்கல்ல மாட்டி, ஒரு குழப்பத்துல விழுந்து, ஒரு போராட்டத்தில் அகப்பட்டு, அதுல இருந்து ஓ இது இனி எக்காரணம் கூட இதை செஞ்சிடக்கூடாது, இத பண்ணுனா நம்ம பேரு கெட்டு போயிடும், இத செஞ்சா அவங்க நம்மளை இப்படி பார்த்துருவாங்க சொல்லி ஒரு தெளிவு வருது பாருங்க. அந்த கிடைக்கிற தெளிவுக்கு பெயர் தான் புத்தி. வேதத்துல கர்த்தர் நல்லவன். அறிவு நிறைந்த மனிதர்களும் இருந்தார்கள், புத்தி நிறைந்த மனிதர்களும் இருந்தார்கள். அதுல அறிவு சார்ந்த மனுஷன் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவர். எசரேலை சொல்ற, அவனை தேவன் அறிவினாலும் ஞானத்தினாலும் நிறைத்தான். ஆனா புத்தி என்ன நடக்குது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அந்த இளையகுமாரன் சொல்றான், அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். இப்ப நான் பல நூறு சரித்திரம் சார்ந்த புஸ்தகங்களை படிக்கும் போது அறிவு பெருகுச்சு, பட் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாகமத்தை திரும்ப திரும்ப உட்காந்து, ராத்திரிலையும் உட்காந்து, நடுராத்திரிலையும் உட்காந்து, பகல்லையும் உட்காந்து ஒரு பைத்தியக்காரன் படிக்கிறது போல படித்ததுனால எனக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. அந்த புத்தி தெளிவு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இதே லெவல்ல ஓடிட்டு இருக்க கூடாது, நம்ம நிறைய படிச்சா பத்தாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு தெய்வீக வெளிப்பாடு கிடைச்சது. அதனாலதான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஓ தீமோத்தேயுவே, நல்ல போற்றவனாய் தீங்கு அனுபவி, ஓ சுத்திரம் உன் புத்தி தெளிந்து அப்படின்றார். ஓ சுத்திரம், அந்த புத்தி எங்கிருந்து வருகிறது? அந்த வேதத்தை படிக்கும் போது வருகிறது. தாவீதை குறித்து பைபிள் சொல்லும்போது சொல்லுது, அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான், அறிவாளியாய் அல்ல புத்திமானாய். அப்போ இந்த சங்கீதத்துல 71ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொன்னால், எந்த அளவுக்கு சத்தியத்தை வாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு சத்தியத்தை படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு சத்தியத்தை தியானிக்கிறீங்க, எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க புத்தி தெளிவடையும். இந்த புத்தி தெளிவடைகிறதுனா என்ன தெளிவு? ஒரே ஒரு சம்பவத்தை வேத பகுதி வச்சு உங்களுக்கு விளக்கி முடிக்க விரும்புறேன். அந்த இளைய குமாரனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்பது தான் வசனம். சரி, இப்ப புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்ச உடனே கர்த்தர் நல்லவன், தகப்பன்ட்ட வந்தாச்சு. இப்ப புத்தி தெளிஞ்ச உடனே அவன் எப்படி நடந்துக்கிறான் பாருங்க. முதலாவது அவன் தகப்பன்ட்ட வரான். தகப்பன்ட்ட வந்த உடனே கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். இவனும் கழுத்தை கட்டுகிறான், அவனும் கழுத்தை கட்டுகிறான். 2 பேரும் மார்போடு மார்பாக அணைத்து பிடித்து உச்சி முகருகிறான். இந்த அவன் அறிவு பூர்வமா ஒரு காலத்துல சொத்தை பிரிச்சு கேட்டான். அன்னைக்கு இந்த அரவணைப்பு கிடைக்கல. ஆனா புத்தி தெளிவு வந்த உடனே 2 பேருடைய அரவணைப்பும் 2 பேருக்கும் கிடைச்சு. தகப்பனுடைய அரவணைப்பு மகனுக்கும், மகனுடைய அரவணைப்பு தகப்பனுக்கும் கிடைச்சு.
இது புத்தி தெளிதலின் முதல் அடையாளம். ரெண்டாவது, அந்த இளையக்கோட பேச்சு பாருங்களேன், ரொம்ப அற்புதமா பேசுற சொல்றான், தகப்பனே நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு தாழ்மையோடு, எவ்வளவு அழகா ஞானார்த்தமா பேசுறான் பாருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை ஏத்துக்கோங்க, நான் அப்படிதான் வருவேன், இது என் வீடு, எங்க அப்பா, யாரும் சொல்ல முடியாது, அப்படி பேசவே இல்லை. ரொம்ப அழகா புத்தி தெரிஞ்சவள சொல்றான் பாருங்க. நான் சொல்றோம், வேலைக்காரர்கள் ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும். இது ரெண்டாவது. அந்த புத்தி வந்த உடனே அவனோட மூணாவது பேச்ச பாருங்க, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய். இப்ப இவனோட வார்த்தையை பாருங்க, பரத்துக்கு என்றால் பரலோகம், உமக்கு விரோதமா என்ன பெத்த தகப்பேன். இப்ப இந்த தகப்பனை கொண்டு போய் எங்க சேர்க்கிறான் பாருங்க, பரலோகத்துல சேர்க்கிறான். அவன் சொல்றான், அப்பா நீங்க சாதாரண அப்பா கிடையாது, பரலோக தகப்பனுக்கு நீங்க சமம். அந்த பரலோகத்துக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன், தகப்பனாகி உமக்கும் பாவம் செஞ்சுட்டேன். அப்போ இவ்வளவு பரத்தையும் தகப்பனையும் ஒன்றிணைத்து பேசக்கூடிய அந்த பேச்சு அந்த இளையகுமாரனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா, அதுதான் புத்தி தெளிவு. அதுதான் புத்தி தெளிவு. இதை விட அவன் புத்தி தெளிந்ததற்கு இன்னொரு பெரிய சாட்சியை காட்டுறேன் பாருங்க. இப்போ தகப்பன் சொல்றான், அவனுக்கு விலை உயர்ந்த மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சையை போடுங்க, வஸ்திரத்தை உடுத்து வைங்க, நல்ல கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க. இவ்வளவு தகப்பன் சொல்றான். இவன் ஓடி போய் ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை, அமைதியா இருந்துகிட்டான். தகப்பனுடைய வார்த்தைக்கு எதிர் பேசக்கூடாது, ஓசத்திற்கு மாறுத்தர சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கச்சி காராவட அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டான். இந்த புத்தி தெளிவு எங்க இருந்து வந்தது, இந்த தேர்ச்சி எங்க இருந்து வந்ததுன்னா, அதுதான் புத்தி தெளிவடைது. சரி, இப்ப இதெல்லாம் உடுத்த சொல்லியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல குழல் ஊதுறாங்க, அப்புறம் இசைக்கருவி வாசிக்கிறாங்க, வீடே கோலாகலமாகுது. அப்பயும் கூட நான் ஒரு பாவி, ஐயோ நான் துரோகி, நான் அக்கிரமக்காரன், நான் பன்னியோட தவிட்ட தின்னவன், எனக்கு போய் இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடந்த கால பாவத்தை அவன் அந்த பேசவே இல்லை. போனது போனதாகவே இருக்கட்டும், வருவது வருவதாகவே இருக்கட்டும் சொல்லி ரொம்ப ஞானமா மாறி அந்த கீத வாத்தியங்களையும் இசைக்கருவிகளையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அதுக்கடுத்து அவனுடைய புத்தி தெளிவை பாருங்க. இப்போ மூத்தவன் வெளியில இருந்து உள்ள வர்றான், வந்தாக்கா உள்ள குழல் ஊதுற சத்தம், அப்படி எக்கால சத்தம், பாடல்களின் சத்தம், ஆடல் பாடலின் துணி. அவன் உடனே கத்த நல்லவே சோத்திரம் உதடும் மூக்கும் கண்ணும் ஒரே நேரத்துல பலூன் மாதிரி ஊதுது. எண்ணெய் இல்லா சட்டியில கடுகு வறுக்கிற மாதிரி அவன் வாயி இப்போ கடு வறுக்குது. அவன் யார் தெரியுமா? இப்படிப்பட்டவன் தெரியுமா? வேசிகள்கிட்ட பணத்தை செலவழிச்சவன். இங்க நல்லா கவனிக்கணும். உடனே தகப்பன் போய் சொல்றான், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்ற. இவ்வளவு வாக்குவாதம் நடக்குது, இவ்வளவு விவாதம் நடக்குது. சொந்த அண்ணன் வானத்துக்கு பூமிக்கு இடையில குதியோ குதின்னு குதிக்கிறான். ஆனா அந்த இளைய மகன் பாருங்க, குறுக்க போய் நின்னுகிட்டு ஏதோ ஒண்ணு பேசுனதாகவோ அங்க தலையிட்டதாகவோ இல்லை, ரொம்ப அமைதியா இருந்துட்டு, ரொம்ப மௌனமா இருந்துட்டு. அவனுக்கு தெரியும், ஏன்னாக்கா என் பிரச்சனையே என்னால தீர்க்க முடியாது, என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என் தகப்பனாலதான் முடியும். நான் போய் எங்க அண்ணனை சமாதானப்படுத்தினாக்கா சமாதானம் வராது, அங்க ஓசத்திரம் கொலைதான் விழும். அது தெரிஞ்ச அவன் என்ன பண்ணிட்டான், அமைதியா இருந்துட்டான். இதை விட இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? சொந்த தகப்பன்
அந்த வேலைக்காரர்களை வச்சுக்கிட்டு, அப்புறம் வேலைக்காரிகளை வச்சுக்கிட்டு, மூத்த மகனை வச்சுக்கிட்டு, மற்ற ஆட்களை வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான். நீங்க எல்லாரும் பாக்குறீங்களே, இந்த இளையகுமாரன் மரித்தான் அப்படின்றார். மரித்தான், ஆனா திரும்ப வந்துட்டான் அப்படின்றார். இந்த மரித்தான் என்ற வார்த்தைய ஒரு மகனை உயிரோடு வச்சுக்கிட்டே சொந்த தகப்பன் சொல்றான். ஆனாலும் இந்த இளையகுமாரன், அது எப்படி நான் செத்து போனேன்னு நீங்க சொல்ல முடியும்? நான் மறிச்சிட்டேன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு பதிலே பேசல. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? அந்த புத்தி தெளிவினால. இதெல்லாம் அறிவு கொடுக்கிற முன்னேற்றம் அல்ல, இதெல்லாம் புத்தி கொடுக்கிற முன்னேற்றம். அதனாலதான் லூக்கா 15 கடைசி சொல்லுகிறது, அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆதலால் நாம் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டுமே. அல்லேலூயா. இப்ப தெரிந்து கொள்ளுங்க, நீங்க என்ன கம்ப்யூட்டர்ல படிங்க, கூகுள்ல போய் படிங்க, ஏஐ படிங்க, இன்டர்நெட் படிங்க, சொல்றோம் எந்த சாப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க, எந்த மீடியாக்களை பயன்படுத்துங்க, டேப் யூஸ் பண்ணுங்க, சொல்றோம் லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, எதையும் பயன்படுத்துங்க. அது எல்லாமே உங்களுக்கு அறிவுக்கு மட்டும்தான் உதவும், மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவாது. ஆனா வேதத்தை படித்தால், சத்தியத்தை படித்தால், கர்த்தருடைய வார்த்தையை படித்தா, இந்த வாழ்க்கையோடு கூடிய அனுபவம், அந்த புத்தி வரும். இப்ப நான் சொன்னதை கவனிங்க. அந்த தகப்பன் வீட்டுல மூத்த மகனும் இருக்கிறான், இளைய மகனும் இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுவது யார? இளைய மகனை தான். ஏன்னாக்கா அதுதான் அந்த புத்தி. அந்த கர்த்தர் நல்லவ கற்றுக்கொள்ளுகிற பாடம். இந்த புத்தி எங்கிருந்து கிடைக்கும், யாரால கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா, கர்த்தர் கொடுத்த வேதத்தை மதிக்கும் போது, கர்த்தர் கொடுத்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது. நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கேன். அரசாங்க அலுவலகங்களுக்கு முன்னெல்லாம் போனாக்கா, கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் அரசாங்க ஊழியர்களாகவோ அதிகாரிகளாகவோ மேல்மட்டத்தில் இருந்தாக்கா, அவங்கள பார்க்க போனா அவங்க டேபிள்ல அழகான ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிள லஞ்ச் டயத்துல தவறாம படிப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஆபீஸ் அட்டென்ட் பண்றதுக்கு மார்னிங் வந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் சைன் பண்றாங்களோ இல்லையோ, சேர்ல உட்காந்து அவங்க டியூட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு அந்த பைபிளை திறந்து ஒரு 10 வசனமோ ஒரு அதிகம் படிச்சுட்டு தான் அவங்க டியூட்டியே ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அப்படி பைபிள் படிச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சவங்க, டேபிள்லயே பைபிள் வச்சிட்டு இருக்கிறவங்க, மத்தியான லஞ்ச் டயத்துல, அப்புறம் பிரேக்கிங் டயத்துல எல்லாம் இந்த பைபிள் படிச்ச ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அவங்க குடும்பமும் அவங்க பிள்ளைகளும் சூத்திரம் கர்த்தர் நல்லவன் பனையை போல் செழிப்பான்ற மாதிரி அந்த குடும்பமும் பிள்ளைகளும் செழித்திருக்கிறது. அவங்களோட வம்சமும் சந்ததியும் தலைத்திருக்கிறது. காரணம், நான் சத்தியத்தையும் துதிப்பேன். அதுதான் சங்கீதம் 71:14 இங்க அவர் சொல்ற வார்த்தை, நான் சத்தியத்தையும் துதிப்பேன். அந்த சத்தியத்தை நீங்க அதிகமா உச்சி முகரணும். அந்த சத்தியத்தை நல்ல வாசம் பிடிக்கணும். அந்த சத்தியத்துக்கு அதிக இடம் கொடுக்கணும். கர்த்தர் நல்லவன். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நைட்டு கிட்டத்தட்ட 1:45. சோத்திரம் உங்க மூச்சு, உங்க சோத்திரம் தூக்கம் அப்படியே சோத்திரம் மேலே கீழே போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு. யாரோ சொல்றாங்க பாஸ்டர் வந்துட்டாரு, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, பாஸ்டர் வந்துட்டா எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அப்போ பாஸ்டர் திடீர்னு உங்களை பார்த்து, எம்மா இந்த வசனம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னாக்கா, அப்படியா ஐயா, கொஞ்சம் இருங்கய்யா, நான் போய் மோங்கல்ட்டு வரேன், நாளை சொல்லிட்டாயா அப்படின்னா அதுக்குள்ள ஆண்டவரே போயிடுவார். அந்த நேரத்துல கேட்டாலும் ஒரு வசனம் கண்டிப்பா தெரியணும், இல்லாட்டி அதுக்கு ஏற்ற ஒரு இணை வார்த்தையாவது தெரியணும். அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியம் நம்முடைய சிந்தனையில, எண்ணத்துல, மூளையில நிறைஞ்சு இருக்கணும். கடந்து போகட்டும்.
இப்போ இந்த சங்கீதக்காரன் 71 சங்கீதம் 22 வசனத்துல சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் சத்தியத்தை துதிப்பேன் சொல்லுகிறார் தெரியுமா? அதற்கு அவரே சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தரே. இந்த சத்தியத்துல யார் இருக்காங்க அப்படின்னாக்கா, இஸ்ரவேலின் பரிசுத்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தரே குடிகொண்டு இருக்கிற இடம் இந்த சத்தியம். அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு குமாரனா குமாரத்தியா நம்ம இருக்கிறதுனாலதான் நாம் தேவனை துதிக்கணும். தேவனை துதிக்கும் போது சத்தியத்தையும் சேர்த்து துதிக்கணும். அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தர் அந்த சத்தியத்தில் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, கர்த்தர் நல்லவர். இந்த சத்தியத்தை துதிக்கும் போது, இஸ்ரவேலின் பரிசுத்தரை நீங்க மனதார ஆராதிக்கும் போது உங்களுடைய ஆத்துமா என்ன ஆகும் தெரியுமா? அந்த 23வது வசனம் சங்கீதம் 71:23 பாருங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நீங்க சத்தியத்தை துதிக்கும் போது, சத்தியத்துக்கு அதிக இடம் கொடுக்கும் போது, இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நீங்க உயர்த்துறீங்க. அது மாத்திரம் கிடையாது, அதனால உங்க ஆத்துமா என்ன செய்யும்? துயரத்திலிருந்து வெளியே வந்துடும். உடஞ்சி போன இருதயம் மனமகிழ்ச்சியின் இருதயமா மாறிடும். வருத்தத்தில் இருக்கிற உள்ளம் களிப்பு கொள்ள மாறிடும். உங்க ஆத்துமா மகிழ்ந்து களி கூற ஆரம்பிச்சுவிடும். இன்னொரு ரகசியம் தெரியுமா? நீங்க என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும், இல்லாட்டி மைசூர் சாண்டலை போட்டு தேய்ச்சாலும், இல்லாட்டி எரேமியா 2:21-22 சொல்லுது, நீ அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் ஓர் மண்ணினாலே உன்னை கழுவினாலும், அப்போ ஓர் மண்ணை போட்டு நல்ல முகத்தை தேய்ச்சாலும், சவுக்காரம் என்கிற எந்த சோப்பு போட்டு கழுவினாலும் உங்க முகம் அவ்வளவு ஒண்ணு பெரிய பிரகாசமா வந்துடாது. ஆனா இந்த ஆத்துமா களி கூறுவதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க முகம் கழுவணும், சோப்பு போடணும், சீயக்காய் போடணும், அந்த முகத்தை நல்லா துடைக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஆத்துமா களி கூறுகிறதா இருந்தாலே முகம் அழகான பிரகாசமாய் மாறிவிடும். அப்போ ஒரு சத்தியம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றமெல்லாம் கொடுக்குது பாருங்க. அது ஆத்துமாவை புதுப்பிக்குது, ஜீவியத்தை புதுப்பிக்குது, களி கூறுதல கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி என்கிற வேதாகமம் யார் வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டை ஆசீர்வதிக்குது. இந்த சத்தியத்துக்குள்ள அவ்வளவு மகிமை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையோட இந்த நேரத்துல ஏன் ஆத்துமா எனக்குள் களி கூறுகிறத நான் பாக்குறேன். ஏன் தெரியுமா? ஒரு படிப்பறிவு இல்லாத, ரொம்ப அனுபவம் இல்லாத, எந்த பக்குவமும் தெரியாத, பெரிய நன்மை தீமை உணராத ஒரு சாதாரணமான எளிமையான எண்ணெயை கொண்டு இந்த சத்தியத்தை குறித்து இவ்வளோ நேரம் பேச வச்சிருக்கார் பாருங்க. இவ்வளோ நேரம் விவரிக்க வச்சிருக்கார் பாருங்க. வரி விடாம சத்தியத்தை குறித்து மூச்சுடாம சொல்ல வச்சிருக்கார் பாருங்க. எங்கேயோ ஏதோ ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட அமுத சுரபியை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற சத்தியத்தோடு இணைச்சிருக்கார் பாருங்க. இதை நினைக்கும் போதுதான் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு மதியினாய், சூத்திரம் ஞானமற்றவனாய், அற்பமான என்னை கொண்டு வந்து இந்த சத்தியத்தை எவ்வளவு பேச வச்சிருக்காருன்னா, இதுதான் அந்த சத்தியத்தின் மகத்துவம். உங்க பையன்களை சத்தம் போட்டு கட்டாயப்படுத்தி பைபிள படிக்க வைங்க. உங்க பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு நகையும் வஸ்திரங்களும் பொருட்களும் வாங்கி கொடுங்க. நான் தப்பு என்று சொல்லவே இல்லை. ஆனா அதை விட கட்டாயமான முறையில ராத்திரி படுக்கும் போது 2 அதிகாரம் படிச்சுட்டு தான் படுக்கணும். காலை எந்திரிச்சோன்னு மொத பைபிளை படிச்சுட்டு தான் மற்றதை பார்க்கணும். அப்படி சொல்லி கொடுத்து பாருங்க.
மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நீங்க நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா உங்க பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். கடைசியா என் ஆவியிலே கர்த்தர் உணர்த்துகிற ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்று நினைக்கிறேன். அவர் உன் பிள்ளைகளை மாணிக்க கற்களுமாய் மாற்றுவார். அவர் உன் பிள்ளைகளை மாணிக்க கற்களுமாய் மாற்றும். அப்போ இந்த சத்தியத்தை துதிக்கிற நீங்க அந்த சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிற உங்க வாழ்க்கையில உங்களையும் ஆசீர்வதித்து உங்க பிள்ளைகளையும் மாணிக்க கற்களும் வச்சிர கற்களுமாய் அழகாய் மாற்றுவார். ஆக மொத்தம் இந்த சத்தியத்துல அது ஒரு அமுத சுரபி, அது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். சூத்திரம் படிக்க படிக்க புதுசா இருந்துகிட்டே இருக்கும். அதை மூடி வைக்காதீங்க, ஜிப்பு போட்டு இறுக்கி வைக்காதீங்க, செல்ஃப்ல எங்கேயும் சொருவி வைக்காதீங்க, பீரோவுக்குள்ள பூட்டி வைக்காதீங்க, ஹேண்ட்பேக்ல போட்டு சூத்திர வானத்துக்கு பூமிக்கு இடையில இயேசு தொங்குல மாதிரி பைபிளை தொங்க வைக்காதீங்க. கர்த்தர் நல்லவே. அந்த சத்தியத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க, அந்த வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க, அதற்கு ஒரு முதலிடத்தை கொடுங்க. அப்ப கர்த்தர் உங்களையும் முதலிடத்துல உயர்த்தி வைப்பார். நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 71:22 சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை வைத்து இவ்வளோ பெரிய சத்தியங்களை ஆண்டவர், இவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளை, இவ்வளோ பெரிய தத்துவங்களை, நல்ல ஓமைகளை, இவ்வளவு நிறைய சம்பவங்களை எங்களுக்கு சொன்னீரே. ஒரு வரியை வைத்து இவ்வளவு நேரம் உடைய சத்தியத்தை குறித்து பேச முடியுமானால் அன்று எனக்கும் அந்த கிருபையை தாரும், எனக்கும் அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி சத்தியத்தை துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொல்லி 71ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை கொடுத்து அந்த சத்தியம் எப்படிப்பட்டது என்கிற எல்லா மகத்துவங்களை கர்த்தர் இன்றைக்கு விளங்க காட்டினதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை குறித்த நிறைய விளக்கங்களை, வியாக்கியானங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். புஸ்தகங்கள் படிக்கும் போது அறிவு பெருகும் என்றும், சத்தியத்தை படிக்கும் போது புத்தி தெளிவடையும் என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு விளங்க காட்டினீரே. ஆண்டவரே, அந்த புத்தி எங்கள் எல்லாருக்குள்ளும் வருவதாக. இளையகுமாரன் புத்தி தெளித்த போது அவருடைய சுபாவம் மாறினது, அவருடைய குணம் மாறினது, அவருடைய பேச்சு மாறினது, எல்லாமே மாறினதை போல ஆண்டவரே இந்த சத்தியத்தை படிக்கிறதுனால, சத்தியத்தை அநேகருக்கு கொடுக்கிறதுனாலே, சத்தியத்தை நிறைய பேருக்கு விவரிக்கிறதுனாலே எங்க வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த சத்தியம் யார் யார் வீட்டில் இருக்கிறதோ அது ஒரு புஸ்தகமாய் அல்லாமல் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே நியாயப்பிரமாணம் என்ற புத்தகம் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியை போல இவர்கள் ஒவ்வொரு வீட்டில் யார் யார் வீட்டில் வேதம் இருக்கிறதோ அது எல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் மாறுவதாக. இவர்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, விவசாயங்கள், காணி நிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பொருளாதாரம் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வீடுகளுக்குள் காணப்படுகிற அசுத்தாவிகள் வெளியேறுவதாக, பகைமையின் எண்ணங்கள் வெளியேறுவதாக, வஞ்சகத்தின் குழப்பங்கள் வெளியேறுவதாக, சதி ஆலோசனைகள் நிர்மூலமாவதாக, சாத்தானின் தந்திரங்கள் செயல்படாமல் போவதாக. இந்த உடன்படிக்கை பெட்டி என்கிறதானே பரிசுத்த
பரிசுத்த வேதாகமம் யார் யார் வீட்டில இருக்கிறதோ அந்த எல்லா வீடுகளிலோ கர்த்தருடைய மகிமையினால் நிரம்புவதாக, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்புவதாக, கர்த்தருடைய சொப்பனத்தினால் நிரம்புவதாக, கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்புவதாக, கர்த்தத்துவ வீடுகளில் உண்டாவதாக, அற்புத அடையாளங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களாக. என் கர்த்தர் ஒவ்வொருத்தர் வீட்டிலோ யார் யார் வீட்டில் வேதம் இருக்கிறதோ, யார் யார் வீட்டில் வேதத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே இப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டுங்க தாவே. இரவினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அயர்ந்த கவனத்தை தாரும். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து நாளைக்கு இருட்டோடு ஜெபத்துல கலந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தடைகளை அப்புறப்படுத்தும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.